முத்தமிழால் உலகையேற்ற தமிழ்த்தாய்க்கும் நடுவர் பெரும் மக்களுக்கும் என் சக இளம் இந்தியாவுக்கும் வணக்கம். நான் அக்ஷன் ஸ்ரீராஜ், டிஎம்பி குரூப். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டு என்று ஔவையார் சொன்னது போல மிக சுருக்கமான பாடல்களில் அகிலத்தின் அறிவியலை அடக்கிய நூல் ஐங்குறு நூல். 5 நிலங்களின் அறிவியலையும் அங்கு வாழும் உயிரினங்களின் பண்புகளையும் ஒரு கள ஆய்வாளர் போல படம் பிடித்து காட்டியுள்ளார் சங்க புலவர்கள். ஐங்குறு நூறு 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகச் சிறந்த சூழியல் வகைப்பாடு ஆகும். ஒவ்வொரு திணையிலும் இருக்கும் செடி, கொடி, மரம், விலங்கு, பறவை என அனைத்தும் அவற்றுடைய வாழ்விடத்தோடு தொடர்பு படுத்தி சொல்வதே இன்றைய சுற்றுச்சூழல் அறிவியல் கொள்கையோடு ஒத்து போகிறது. மரத்தினில் வரும் பாடல்களில் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பற்றி நுட்பமான குறிப்புகள் உள்ளன. வாழை மீன், வாழை, வாதுவான் போன்ற குறிப்புகள் மீன்களின் துள்ளல் மற்றும் அதன் வேகத்தின் இயற்பியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன. ஆமை தன் முட்டைகளை மண்ணிலிட்டு பின் அதனை அடைகாக்கும் முறை மற்றும் அதன் நீருக்கும் நிலத்திற்கும் இடையிலான வாழ்க்கை சுழற்சி பற்றியும் இந்த நூல் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஐங்குறு நூற்றின் நெய்தல் திணையில் ஞாழல், புன்னை போன்ற மரங்களின் பூக்கும் காலம் மற்றும் அதன் மகரந்த சேர்க்கை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. பூக்கள் உதிர்ந்து நிலத்தில் தாதுக்கள் பரவுவதையும் அதனால் ஏற்படும் நிற மாற்றங்களையும் நம் புலவர்கள் பாடியிருக்கிறார். அவர்களின் தாவரவியல் வகைப்பாட்டியலும் அது அவரது அறிவை காட்டுகிறது. முல்லை திணையில் பசுக்கள் தன் கண்டை பாதுகாக்கும் முறை மற்றும் பிற விலங்குகளின் பிணைப்பு விவரிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் தாய்மை உணர்ச்சி வெறும் உணர்ச்சிகள் அல்ல, அவை ஒரு இனத்தின் பாதுகாப்பதற்கு உயிரியல் தேவை என்று ஐங்குறு நூறு உறக்க சொல்கிறது. அன்பு நண்பர்களே, ஐங்குறு நூறு வெறும் காதல் பாட்டு அல்ல, அது ஒரு இயற்கை வரலாற்று அருங்காட்சியம். 5 நிலங்களின் அறிவியலை 500 பாடல்களில் சுருக்கி தந்த நம் முன்னோர்களின் அறிவு திறனை வியந்து போற்றுவோம். இலக்கியத்தை ஆய்வு கண்ணோட்டத்தில் அணுகுவோம். ஐங்குறு நூறு பயில்வோம், அறிவு தமிழை முழங்குவோம். நன்றி, வணக்கம்.